வணக்கம் மக்களே, எல்லா சுமர்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எங்கள் ஊர் நெல்லையப்பர் கோயிலில் இருக்கிற இந்த அருங்கநேனார் சந்நிதியில் வந்து முருகருக்கு வந்து கல்யாணம். சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 அப்படின்னு சொல்லியிருந்தா பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு மழையே போனால் தான் நமக்கு முன்னாடி இடம் கிடைக்கும், இல்லைனா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருமா, நமக்கு பார்க்கவே முடியாது கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகளும் பார்த்திங்கன்னா 4:10 4:15 கோயிலுக்கு போயாச்சு. அப்போ தான் நட திறந்துருப்பாவோ போல். அப்போ நெல்லையப்பரையும் காந்திமதியும் போய் கும்பிடும் அப்படின்னு போனால் அங்கே வந்து நிறைய திறக்கல, கதவு பூட்டி வச்சுருந்தாவோ. லைனில் நிறைய பேர் கூட்டமும் நின்றுட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து உட்காருவோன்னு பார்த்தா இங்கேயும் ஒருத்தர் கூட இல்லை. நானும் என் மாவளும் தான் முந்திரி கூட்டமே முதலால் போய் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என் மாட்ட சொன்னேன், இப்போ வரைய நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் கூட்டம் குறைஞ்சிட்டுனா கும்பிட்டுட்டு வருவோமா அப்படின்னேன். அவள் சரி வா போவும் கும்பிட்டுட்டு வருன்னு சொன்னா பார்த்துக்கோங்க. சரின்ட்டு நாங்கள் 2 பேரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே ஒரு 5-6 பேர் வந்தாங்க. அந்தாலும் நானும் என் மகளும் உட்காந்து நல்லா வந்து நேற்று வந்து திருக்கல்யாணம் முருகருக்கு வந்து நல்லா பார்த்தோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்கு, நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டோம், நீங்களும் அம்மையும் மகளும் வர்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம், என்ன இவ்வளோ சீக்கிரமாக வராவோ அப்படின்னு. அதனால் அப்போ நீங்களும் சீக்கிரமாக இருப்பேன் தானே என்னையே பார்த்தீங்க அப்படின்னு. ஆமாக்கா வந்தேன்னா கூட்டமே இல்லை, அதனால தான் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிகிட்டு இருந்தது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கல்யாணம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தோணிச்சு, நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னால் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி தானே. அப்புறம் வந்து சாமிக்கே நமக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கு அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம முன்னாடியே சாமிக்கு கல்யாணம் நடக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டி முடித்தோன்னே வந்துட்டு இந்த சில கட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பாலுமெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்குறது, கன்னத்தில் சந்தனம் அப்புறம் குங்குமம்லாம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாமே ஐயர் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதான் முருகருக்கு தெய்வானைக்கெல்லாம் பண்ணாங்க பார்த்திங்களா. அதுக்கப்புறம் ஒரு இது தெய்வானைக்கு மட்டும் தாலி கட்டல, வள்ளிக்கும் சேர்த்து தான் தாலி கட்டுதாங்க. எல்லா கோயிலையும் இப்படி தான் நடக்குமா இல்லை இங்கே மட்டும் தான் அப்படி நடந்ததா எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு மூலவருக்கும் இதே மாதிரி தாலி கட்டுவாங்களா, வெளியில் உற்சவருக்கும் தாலி கட்டினாங்களா. ஆனால் உற்சவருக்கு தான் நிறைய கூட்டம் உட்காந்து பார்க்கு. மூலவருக்கு வந்து தாலி கட்டி முடித்து அதுக்கப்புறம் உற்சவருக்கு வந்து கெட்ட வராங்க. அதுக்கப்புறம் கெட்டி முடிச்சு நாங்கள் தாலி கட்டினா பார்த்துட்டு உள்ளே மூலவரை பார்க்க வரோன்னு பார்த்தா சரியான கூட்டம் இருந்தது. அங்கே உள்ளே போனோன்னா பூஜை அப்போ தான் ஆரம்பிக்க போனாங்க, அர்ச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அங்கேயும் நல்லா நின்று சாமியை கும்பிட்டுட்டு ஆறுமுகம்னால 6 பக்கமும் தீவாரம் நடக்கும், அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா இங்கேயும் உற்சவருக்கும் வந்து தீபாரணை கட்டினாங்க, அதையும் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தோம் மக்களே.